வாங்க இந்த வாரம் சண்டே வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து மாவு அரைச்சிட்டேன், ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த மாவை போட்டு கலக்க மாட்டேன், அப்படியே மேலாவிலே எடுப்பேன். அப்படியே எடுத்தால் வந்து மாவு சீக்கிரம் புளிக்காது. உள்ள மாவு வந்து கிண்டி விட்டோம்னா எல்லாம் புளிச்சு போயிடும். நான் மேலாவில் எடுத்துட்டு அப்படியே தூக்கி கோழியோர வலிச்சு விட்டுட்டு உள்ளே வச்சுருவேன் நான். நாளைக்கு இது வருது, புத்தாண்டு வருது. நாளைக்கு க்ளீனிங் வேலை இன்றைக்கி சாயந்தரமே அவ்வளவு. நாளைக்கு காலையில் தான் ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், பொடி அடிக்கிறதுக்கு நான் கருவேப்பிலை ஊர்லேருந்து கொண்டு வந்தேன்ல, அந்த கருவேப்பிலையை அதிகமாக போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கட்டி பெருங்காயம், கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மல்லி எல்லாம் போட்டு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அடிக்க வேண்டியது தான். இந்த கருவேப்பிலை இப்படி கொடுத்தா தான் பசங்க சாப்பிடும். அதனால இதில் நிறையா போட்டு விட்டேன். கருவேப்பிலை பொடின்னு சொல்லி விட்டு போட்டோன்னா நல்லா சாப்பிடுங்க, நல்லாவும் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டோம்னா. இங்கே பாருங்கள், அடித்தாச்சு. அப்படியே ஆறினோடனே எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுக்க வேண்டியதான். இது என்னோடய வளைவி நான் போட்டிருந்தது காணும். அது எங்கன இருக்குதுன்னு தேடி தான் நம்ம எடுத்து போடணும். அது 2 தான் போட்டுக்கிட்டு தெரியும், அதையும் காணும். இப்போ இந்த சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சோண்டு வறுத்தரலாம். நாளைக்கு தான் எதுவும் செய்ய முடியாது நான்வெஜ்ஜு, அதனால் இன்றைக்கே கொஞ்சோண்டு எடுத்துக்குவோம். காலையிலே டிஃபன் இட்லி. கொஞ்சோண்டு பொடி வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பொடி. நம்மளுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது, சுகருக்கு கூட ரொம்ப நல்லது. இது முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் நான் ஊருக்கு போனால் நிறையா கொண்டாந்து காய வச்சு இது மாதிரி பொடி, சாம்பார் பொடி இதுவெல்லாம் அடித்து வச்சுக்குவேன், கருவேப்பிலை பொடியெல்லாம். இங்கே மீன் இன்னைக்கு தான் அறிவேன். செடியெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் நல்லாவே இல்லை, கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்குது. இந்த சங்கரா மீன் வந்து சாம்பார், ரசம் வச்சுட்டு இது வறுத்தா கூட சூப்பராக இருக்கும். நான் மேக்ஸிமம் ரசம் வச்சுட்டு இதை வறுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் கூட வாங்கினதுனால குழம்பு வச்சுட்டு இன்றைக்கே முடிக்கணும் இதை. இன்றைக்கி வந்து இந்த லெமனு பறித்தா இந்த மீன் வறுக்கிறதுக்கு சேர்த்துக்குவேன். லெமனே சின்ன பெருசே இல்லை, எல்லாம் பிஞ்சாக இருக்குது. அதனால் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தும் எலுமிச்சம்பழத்துக்கு பதில் புளி சேர்த்தும் வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். புளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், சோம்புத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இந்த புளி கரைசல் கொஞ்சம் போட்டு பிரட்டி ஒரு 1/2 hour 1 hour வச்சிட்டோம்னா அப்புறம் வறுத்தோம்னா அது சூப்பராக இருக்கும். அது ஷாப்பிங் போயிடுச்சு பெரிய பொண்ணும் அவங்க அப்பாவும், நாங்கள் தான் இருக்கோம். கொஞ்சம் எங்கள் 2 பேருக்கு தான் மோர், சின்ன பொண்ணுக்கு எனக்கும். இது வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சோண்டு மோர் போட்டு ஐஸ் போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அடித்து ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் வேலையை பார்க்கலான்ட்டு. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுங்க, அதான் நல்லாயிருக்கும். என்ன வெயில், சரியான வெயில். ஒரு 12 மணி வரையும் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள இதிலெல்லாம் வந்து கீழே இறங்குது, அந்த ஹீட்டு பூரா கீழே இறங்குது. இங்கே பாருங்கள், மோர் நிறையா குடிக்கணும். ஆனால் நல்லா தண்ணியாக கலந்துக்கிட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. இது இந்த வெயிலுக்கு இந்த மோர் குடிச்சிக்கிட்டு தாளிக்கிறேன்னா தாளிக்கலாம், நான் தாளிக்கலை, அப்படியே குடிச்சிடலாம். இப்போ முட்டை வேக வச்சுட்டு உல வச்சுட்டு அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டுட்டு இது மீன் அரிஞ்சு அலசியாச்சு பாருங்கள். இப்போ எப்போதும் மாதிரி நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி ஒரு 5 ஸ்பூனு மல்லித்தூளும் இது குழம்பு மசாலா தூளும் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் இது கவுச்சி நிறையா அடிக்கும்ல இந்த மீன் சங்கரா மீன் கவுச்சி நிறையா அடிக்கும், ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெந்தயம் போட்டு தாளித்து இதை ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு இறக்க போகையில் மீன் போடலாம். மாங்காய் இருந்தால் போடலாம், மாங்காய் முடிஞ்சிருச்சு. இந்த செடியினால தான் ஊருக்கு போகிறது பெரிய இதாக இருக்குது. இப்போ பாருங்கள், இறக்க ஒரு 5 நிமிஷம் இருக்கையில் இந்த மீனை போட்டு ஒரு கொதி 2 கொதி வந்தோடனே கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி. பொடி மீன் தான் இந்த வெயிலுக்கு தேவலாம். சும்மா பெரிய மீனெல்லாம் இந்த வெயிலுக்கு வந்து செரிக்காது, நெஞ்சை கரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி. இந்த வெயில் ஓவராக இருக்குல்ல, அதனால் இதாகும். இது சின்ன பொடியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் கொஞ்சோண்டு புளி, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள்,
மிளகு சீரகம் சோம்புத்தூள் உப்புத்தூள் போட்டு புளி கொஞ்சோண்டு ஊற்றி பிரட்டி ஒரு 1 ஹவர் வச்சுட்டேன் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும்ன்ட்டு. சாதம் வடித்தாச்சு, முட்டை வச்சாச்சு, இந்த குழம்பு கொதிச்சாச்சு, அதுவும் நிறுத்திடலாம். இப்போ மீனை வறுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும் மீன். அது எல்லோரும் ஷாப்பிங் போகிறதுக்கு ஆசை தான். எல்லோரும் போனால் இங்கே வீட்டில் ஒரு ஆள் 2 ஆள் ஒரு ஆள் இருந்து சமைச்சு வச்சுட்டா இங்கே அவங்க வந்தோடனே இங்கே சாப்பிடலாம். மிளகாலாம் இல்லாதனால வாங்கிட்டு வர சொல்லி எழுதி கொடுத்து விட்டோம் வீட்டு. இப்போ வாங்க வந்துட்டாங்க சாப்பிட்லாம். இப்போ ஒரு முட்டை வச்சுக்கலாம். மீன் வந்து தனியாக வச்சுக்கலாம். அதில் முள் சாதத்தோடு கலந்துரும். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு வா, இதில் வச்சுக்கலாம் மீனை. ஏன்னா பசங்க சாப்பிடையில அந்த முள்ளை போட்டு பிசைஞ்சிட்டோம், அது வேறு. மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது விட மட்டனு சிக்கன் குழம்பை விட எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், அவங்க ஷாப்பிங் போனதை எடுத்து போட்டிருக்காங்க. அது நம்ம ஒரு வாட்டி ஷாப்பிங் போனால் தான் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாதது வாங்கிக்கலாம். இல்லைன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கெல்லாம். எல்லா சாமானும் இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்காண்டி ஒரு திணை லட்டு பண்ணிடலாம். இது திணையை வந்து நான் இது நல்லா உமி இருக்கும் அதில் அந்த திணை அரிசியில். அதனால நல்லா பிசைஞ்சு 3 வாட்டி கழுவிட்டு அது ஒரு வெள்ளை பெட்ஷீட்டில் காய போடுறேன்னா போடலாம். நான் டக்குன்னு செய்ய போகிறேன், அதனால் அப்படியே போட்டு ஈரத்தன்மையோடையே போட்டு வறுத்தோம்னா வறுத்துட்டு அதை கொட்டி வச்சாச்சு. இது வந்து தேங்காய் ஒரு முடி திருவி அதையும் ஈரப்பசை போடுற வரையும் வறுத்து வச்சுக்கணும். 1 ஸ்பூனு தினைன்னா 1/2 ஸ்பூனு பாசிப்பயிறு போட்டு அதையும் மணம் வர்ற வரையும் வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 ஏலக்காய், தினை, அந்த பாசிப்பயிறு எல்லாம் போட்டு ஒன்றா அடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு அடிச்சுக்கணும். 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் போட்டு அதையும் அடிச்சுக்கலாம். இனிப்பு உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1/2 கப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்துக்கிட்டு நல்லா கலந்துங்க. இதுவே இப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து முந்திரி திராட்சை ஒரு 10-15 முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து இதையும் அதோடு அப்படியே ஊற்றி நல்லா ஸ்பூன் போட்டு கலந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்க வேண்டியதுதான். சுவையான திணை லட்டு ரெடி. இது வந்து முருகருக்கு பிரசாதமாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.